ஹாய் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் சைடு லாக் ஸ்டிச். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச் பார்த்தோமா? அதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் இது. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பேரெல்லாம் வேறு வேறு தான். ஓகேவா? கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ அதுக்கு நான் எப்போது மாதிரி இப்போ பாக்ஸில் போட்டு காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதை லீஃபில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இதில் போடுறது கொஞ்சம் விசிபிளாக உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? லீஃப் வந்து நான் எப்போதும் மாதிரி கிளாத்தில் போட்டு காட்டுறேன். நான் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். எப்போதும் மாதிரி தான் துலிப் நீடில் 14 நம்பர் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி சில்க் த்ரெட்டும் டபுள் பெல் பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டபுள் பெல் பிராண்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் இப்போ நான் ஒரு கலர் எடுத்துக்கிட்டேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட ஒரே கலரில் 2 இருந்துச்சுன்னா நீங்கள் 2த்தையும் போட்டுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரே த்ரெட் இருந்துச்சுன்னா அதில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு தானே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி கிளாஸ்லலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் முடிச்சு போடுறலாம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 தடவை கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் எனக்கு முடிச்சு கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் நான் போட்டுக்கிறேன். எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன். நான் 2 விதமாகவும் உங்களுக்கு கீழே கொண்டு போகிறதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், கையில் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. இப்போ இது ஒரு மெத்தடு. இப்படி இதில் நான் சுற்றி இதை பிடிச்சிக்கிட்டு நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஓகேவா? போயிட்டேன். கோட்டுக்கு மேலே இருந்து நான் ஃபஸ்ட்டு லூப் எடுக்கிறேன். வெளில எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 த்ரெட்டும் தான் வந்திருக்கு. நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நான் வச்சுட்டு இப்போ கீழே விட்டுடுறேன். ஓகேவா? விட்டுட்டு நான் கீழே ஒரு குத்துறேன். குத்தி இப்போ த்ரெட்டை சுற்றி நான் எடுத்துக்கிறேன். பக்கத்துலேயே இன்னொரு குத்தி திருப்பி எடுக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு தான், குட்டியான செயின் ஸ்டிச், அவ்வளோதான். அது வந்து நம்ம லாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்போதுமே பாருங்கள் 2 த்ரெட்டும் தான் வரணும். ஓகேவா? இங்கே மேலே கொண்டு போகிறேன். எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? அந்த ஹூக்கோட நாபு எப்போதும் மாதிரி கொண்டு வரேன். ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா லாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் லாக் போட்டுக்கிட்டேன். திருப்பி இங்கே கொண்டு வந்து இந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்தி எடுத்துக்கிறேன். திருப்பியும் கோட்டுக்கு மேலேயே ஒரு குத்தி எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேலே கொண்டு போனதுக்கு அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே தானே லாக் போடுவோம். இப்போ பார்த்தீங்களா, நான் மேலேயும் ஒரு லாக் போடுறேன். அதுதான் வந்து டபுள் சைடு லாக் ஸ்டிச். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ மேலே ஒரு நான் குத்திக்கிறேன். எப்போதுமே நீடில் எந்த டைரெக்ஷனில் நம்ம கொண்டு போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு தான் போகணும். இப்போ இங்கே ஒரு லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது இங்கே ஒரு குத்துறேன். குத்தி நான் எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் பக்கத்துலேயே கோட்டு மேலே ஒரு குத்துறேன். குத்தி நான் லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு நாபு? நான் எந்த சைடு மேலே கொண்டு வந்தால் மேலே போகிற டைரெக்ஷனில் வருது, கீழே கொண்டு வந்தால் கீழே டைரெக்ஷனில் கொண்டு வரேன். அப்படியே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் இப்போ பாருங்கள், கீழே வரா மாதிரி வருதா? கீழே நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு குத்தி ஒரு லூப் எடுத்துக்கிறேன். இப்போ அகைன் கீழே கோட்டுக்குள்ளே ஒரு குத்தி ஒரு குட்டி லாக். திருப்பியும் மேலே கொண்டு வரேன். இப்போது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். திருப்பி கோட்டு மேலே ஒரு குட்டி லாக். அதாவது கூட்டுக்கு உள்ளே ஒரு குத்துறேன், கோட்டு மேலே ஒரு குத்துறேன். ஓகேவா? நீங்களும் கோடு போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் போடுறேன்னா பாக்ஸ் ஷேப் போட்டு யூஸ் பண்ணுங்கள். லீஃபில் போடுறேன்னா லீஃப் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம லீஃப், சில பேருக்கு ட்ராயிங் ஸ்கில்ஸ் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ப்ராப்பராக போடணுன்னு ஒன்றும் இது கிடையாது. எந்த மாதிரி நம்ம எட்ஜஸில் கொடுத்து திருப்புறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கனாவே போதும். ஓகேவா? நான் குட்டியாக லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே ஒரு குத்துறேன். கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு மேலே ஒரு குத்து.
திருப்பி இங்கே கொண்டு போகிறேன், கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்லேயே ஒரு குத்து, திருப்பி கீழே கொண்டு வரேன், கோட்டுக்குள்ளே ஒரு குத்து, கோட்டில் ஒரு குத்து. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் சைடு லாக் ஸ்டிச்னால் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சுக்கு கொண்டு போயிட்டு திருப்பியும் அப்படியே கீழே இழுத்தோன்னா முடிஞ்சிச்சு. இப்போ மேலே ஒரு லாக் போட்டு திருப்பி கீழேயும் ஒரு லாக் போடுறோம். இதுதான் டபுள் சைடு லாக் ஸ்டிச். ஓகேவா? இப்போ மேலே கொண்டு போய்க்கிறேன், ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன், திருப்பி கீழே கொண்டு வரேன், ஒரு குத்து குத்தி ஒரு சுற்றி சுற்றி கீழே கொண்டு வந்து கோட்டுக்கு மேலே கோட்டுக்கு கீழே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். இப்போ மேலே கொண்டு போகிறேன். த்ரெட்டை நம்ம லூஸாக வச்சுக்கணும் மேம். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது இதுவாக இருக்கும். நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆகிடும். ஓகேவா? நான் எங்கே பிடிச்சி உங்களுக்கு த்ரெட்டை இழுக்கிறேன்னு தெரியுதா? நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அந்த ஹூக் இருக்குல்ல, அதாவது அந்த ஹூக் நாபுக்கு மேலே தான் நான் இழுக்கிறேன். உங்களுக்கு வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க. நீங்கள் அந்த ஹூக்குக்கிட்டே வச்சு இழுக்கக்கூடாது மேம். ஹூக்குக்கு கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் இழுக்கணும். ஓகேவா? அப்போ அந்த எந்த இடத்துல நான் பிடிச்சி இழுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் அந்த ஹூக்கு அந்த இடத்துல தான் பிடிச்சி இழுக்கிறேன். நீங்கள் அந்த நாப்லேயே வச்சுட்டு இழுத்திங்கன்னா கண்டிப்பாக சில்க் த்ரெட் கட் ஆகும் தான் மேம். ஏன்னா சில்க் த்ரெட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஷூவிங் த்ரெட்டை விட ஜரி த்ரெட்லாம் ரொம்பவே திக்காக இருக்கும். ஷூவிங் த்ரெட்டை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட்டு நூல் மாதிரி தானே இது, பட்டு நூல் தான் இது. தமிழில் சொல்லணுன்னா பட்டு நூல் தான் இது, சில்க் த்ரெட்டுன்னு சொல்கிறதே. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேம். ஓகேவா? அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் மேம் இருக்கும். ஓகேவா? நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் மேம். நம்ம இப்போ கற்றுக்கிறத வச்சு பிடிச்சி டைட்டாக இழுக்கக்கூடாது. ஏதாவது சிக்கினுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பாருங்கள். ஒரு நூல் வந்திருக்கா, 2 நூல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அது பார்த்துட்டு ஒரு நூல் வந்ததுன்னா அப்படியே அந்த நீடில் எடுத்துகிட்டு கீழே அப்படியே லூஸாக பிடிச்சி இழுங்க. அப்போ திருப்பியும் உங்களுக்கு 2 நூல் வர எந்த ஸ்டிச்சில் வருதோ அந்த ஸ்டிச்சிலேருந்து மறுபடியும் நீங்கள் போடுங்க. நான் இப்போ இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன் மேம். ஓகேவா? எப்போதும் மாதிரி தான் 3 தடவை போட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் மேம். நீங்கள் ப்ராப்பராக எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரியே நீங்கள் போட்டு அனுப்புங்க மேம். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. டபுள் சைடு லாக் ஸ்டிச்சுனா மேலேருந்து த்ரெட்டை கொண்டு வந்து கீழே ஒரு லாக் போட்டிருக்கேன், திருப்பி மேலே கொண்டு போய் நம்ம திருப்பி கீழே இழுப்போம். சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒரு லாக் போட்டு எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் மேம். தேங்க்யூ மேம்.